குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்போ தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய பொருட்கள் வாங்குகிறோம். எல்லா பொருட்களையும் ஒரே அளவீடில் வாங்குகிறோமா? இல்லை. சில பொருட்களை நீளத்தின் அடிப்படையில் வச்சு வாங்குவோம். சில பொருட்களை நிறுத்து வாங்குவோம். சில பொருட்களை முகந்து வாங்குவோம். இப்போ நம்ம நீளத்தின் அடிப்படையில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்குவோம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நீளத்தை கொண்டு அளந்து வாங்குவோம்? இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான இப்போ ஒரு துணி கயிறு அம்மா துணி காய போட்டிருப்பாங்க. அந்த கயிறு எப்படி வாங்குவாங்க? நீள வாக்கில் இத்தனை மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அளந்து வாங்குவாங்க. இது மாதிரி வேறு எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம நீளத்தின் அடிப்படையில் அளந்து வாங்குவோம்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன பொருட்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ துணி கயிறு. வேறு என்ன பொருட்கள்? நம்ம வீட்டுக்கு குழாயெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கோம். குழாய் இருக்கா? அப்போ அந்த குழாய்கள்லாம் எந்த அளவில் வாங்குவோம்? நீளம் இவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னு சொல்லி அளந்து வாங்குவோம். வேறு எங்கே பார்த்துருக்கீங்க அந்த நீளத்தின் அடிப்படையில் வாங்குவோம்? உங்களுக்கு ட்ரௌசர் சட்டை தைக்கணும்னா என்ன செய்வாங்க? ட்ரௌசரு இவ்வளோ நீளம் வேணும், சட்டை இவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னு சொல்லி அளந்து வாங்குவோம். இப்போ அந்த நீளத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி அளப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீளம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு பொருளினுடைய நீளம். அப்போ கிடைமட்டமாக இருக்கக்கூடியதை நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இப்படி செங்குத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதை உயரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ நீளம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டெய்லி உங்கள் அம்மா கூட என்ன செஞ்சுருப்பீங்க? ஏதாவது ஒரு பொருளை இப்போ வெள்ளரிக்காயை வாங்குறாங்க, என்ன செய்வாங்க? கீத்தா கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்வேன்? ஏன்னா எனக்கு மட்டும் குட்டியாக கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு மட்டும் நீளமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த நீளம் அப்படிங்கிற அந்த அளவு தெரியும். இப்போ நீளம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த நீளம் அப்படிங்கிறத நீளத்தை அளக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? திட்டமட்ட அலகுகளை படிச்சிருக்கீங்க, அளவைகளை படிச்சிருக்கோம். அந்த திட்டமட்ட அளவைகள் என்னென்ன அளவைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க? அந்த திட்டமட்ட அளவைகள் அப்படிங்கிறது என்னெல்லாம் அப்படின்னா, சான், காலடி, தப்படி, முழம். இதெல்லாம் திட்டமில்லாத அளவைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை திட்டமில்லாத அளவைகள்னு சொல்கிறோம்? இப்போ நான் இப்போ முழம் அப்படின்னு சொல்லி அளப்பதற்கும், ஒரு முழம் 2 முழம் என அளப்பதற்கும் இன்னொருத்தர் அவங்க கையால் 1 முழம் 2 முழம் அளப்பதற்கும் அந்த அளவீடு மாறுபடும். அப்போ நபருக்கு நபர் இந்த அளவீடு மாறுபடும். அதனால தான் இதையெல்லாம் என்ன சொல்கிறோம்? இந்த ஜான், முழம், காலடி, தப்படி இந்த அளவுகள்லாம் திட்டமில்லாத அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம திட்டமான ஒரு அளவீடு நமக்கு ஒரு தேவை. ஒரு பொருளை வாங்கணும்னா நமக்கு என்ன தேவை? ஒரு திட்டமான அளவீடு தேவை. அப்போ அந்த அளவீடை அந்த அளவீடை கணக்கிடுவதற்கு சில கருவிகளை பயன்படுத்துகிறோம். அதில் என்னென்ன கருவிகளை பயன்படுத்துகிறோம்? நம்ம அளவுகோல் பயன்படுத்துகிறோம். இப்போ அளவுகோல் தெரியும், நம்ம வச்சுருக்கோம், அளவுகோல் பயன்படுத்துகிறோம். இப்போ அதுவே தையல்காரர் என்ன கருவி வச்சுருப்பாரு? நம்ம நீளம் உயரம் எவ்வளவு இருக்குது? இப்போ ட்ரெஸ் தைக்கணும்னா, ஒரு சட்டை தைக்கணும்னா உயரம் எவ்வளவு, கை இடுப்பு அளவு எவ்வளவு அப்படின்னு அளப்பார். அவர் எதை வச்சு அளப்பார்? டேப்பு. எதை வச்சு அளப்பார்? டேப் வச்சு அளப்புவார். அப்போ இது ஒரு அளவீட்டு கருவி. இது என்ன அளவீட்டு கருவி? திட்டமான அளவீட்டு கருவி. இது ஏன் திட்டமான அளவீட்டு கருவின்னு சொல்கிறோம்? எந்த அளவுகோலை பயன்படுத்தினாலும் ஒரே அளவாக இருக்கும். அதனால தான் இது திட்டமான அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த திட்டமான அளவுகளை பயன்படுத்தி நம்ம அளக்கிறதுக்கு எந்த அளவுகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த திட்டமான அளவுகளை அளக்கிறதுக்கு மீட்டர், சென்டிமீட்டர் என்ற அளவுகளை பயன்படுத்துகிறோம். மீட்டர் என்பது என்ன, சென்டிமீட்டர் என்பது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ சென்டிமீட்டர் என்பது மிக குறைந்த அளவுள்ள நீளத்தை குறிக்கிறதுக்கு நம்ம சென்டிமீட்டர் என்ற அலகை பயன்படுத்துகிறோம். மிக நீளமான பொருட்களை அளப்பதற்கு எந்த அளவை பயன்படுத்துகிறோம்? மீட்டர் அப்படிங்கிற அலகை பயன்படுத்துகிறோம். அதை விட இன்னும் நீளமாக வேணும்னா எந்த அலகை பயன்படுத்துவோம்? இப்போ 2 ஊர்களுக்கு இடையே உள்ள தொலைவுகளை எல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப தூரமாக இருக்கிறப்ப அந்த அளவை சொல்லுவோம். நீளமாக இருக்கிறதுனால அந்த அளவை பயன்படுத்துவோம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்? மீட்டர், சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்தோடனையும் உங்களுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்கூலில் கணக்கீடு செஞ்சுருக்கோம். எப்படி கணக்கீடு செஞ்சுருப்பாங்க? எதை
வச்சு கணக்கிட்டு இருப்பாங்க? ஒன்று அளவுகோலை பயன்படுத்தி அளந்திருப்பாங்க, இல்லை அப்படின்னா என்னது டேப் வச்சு அளந்திருப்பாங்க. எதை வச்சு அளந்திருப்பாங்க? டேப் இல்லைன்னா அளவுகோலை பயன்படுத்தி அளந்திருப்போம். அப்போ எப்படி சொல்லுவோம்? உங்களோட உயரம் எல்லாத்துக்கும் தெரியுமா? சரி, உங்களுடைய உயரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை எந்த அலகில் சொல்லியிருப்போம்? சென்டிமீட்டர் என்ற அலகில் சொல்லியிருப்போம். இப்போ இந்த சென்டிமீட்டர் என்பதை சுருக்கமாக எப்படி சொல்லலாம்? சேப்புள்ளி மீ அப்படின்னு சொல்லி குறிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீளமான அளவுகளை எப்படி, நீளத்தை வந்து எப்படி அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்போ குறைவான நீளம் அப்படின்னு உள்ள பொருட்களை எதையெல்லாம் சொல்லுங்களாம் பாருங்க. நமது உயரம் வந்து கொஞ்சம் இப்போ வந்து குறைவான உயரம் தான் இருக்கும், அதனால உங்கள் உயரம் வந்து குறைவானது. அப்போ எதுலையும் சொல்லிக்கலாம்? சென்டிமீட்டர் அளவில் சொல்லலாம். அதுவே என்னோட உயரத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இது ஒரு மீட்டர். ரொம்ப 100க்கு மேலே போகும்போது அது வந்து என்னது அதிக உயரமாக இருக்கும், அதை மீட்டர்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக வந்து நம்மளை உயரத்தை குறிக்கும் போது சென்டிமீட்டர் என்ற அலகில் தான் நம்ம சொல்கிறோம். வேறு எந்தெந்த பொருட்கள் மிக குறைவான நீளம் உடையது? இப்போ இந்த ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க, இது என்னது மிக குறைந்த அளவுள்ள ஒரு பொருள். அடுத்து இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இதுவும் என்னது குறைந்த அளவுள்ள ஒரு பொருள். அடுத்து இது என்னது மார்க்கர், இது என்ன பொருள்? மிக குறைந்த அளவுள்ள பொருள். இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ணாடி என்னது குறைந்த அளவுள்ளது. இப்போ இந்த குச்சி குறைந்த நீளமுள்ள அளவு. இது என்னது எரேசர், இது என்னது மிக குறைந்த நீளம் உள்ளது. இந்த மாதிரி மிக குறைந்த நீளமுள்ள பொருட்களை எந்த அளவால் அளக்கிறோம்? சென்டிமீட்டர் என்ற அலகால அளப்போம். இதைவிட அதிகமான நீளமுள்ள பொருட்களை வந்து எந்த அலகுகளை சொல்லுவோம்? மீட்டர் என்ற அளவுகளை பயன்படுத்தி அளப்போம். இப்போ இந்த மீட்டர் சென்டிமீட்டருக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது, இப்போ எல்லாருமே நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க? அளவுகோல் வச்சுருக்கீங்க. இந்த அளவுகோலில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு அளவுகள் இருக்கும். இந்த பக்கம் எண்கள் இருக்கும், இந்த பக்கமும் எண்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எத்தனை நம்பர் இருக்குது? 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குது? 30. 1லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. அப்போ இது என்ன அலகு, இது என்ன அலகு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கீழே 12 வரை இருப்பது என்ன அப்படின்னா அது ஒரு அலகு, நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அலகு தான். அது என்ன அலகு அப்படின்னா அங்குலம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அங்குலம். இந்த அங்குலம் என்பது எதுக்காக, எந்த பொருட்களை வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து இந்த கட்டில், பீரோ இதெல்லாம் சேர்த்து ஆணியெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த ஆணியெல்லாம் வாங்குறதுக்கு எப்படி பயன்படுத்துவோம்? 1/2 இன்ச் ஆணி வேணும், 1 இன்ச் ஆணி வேணும், 2 இன்ச் ஆணி வேணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறதுக்காக அந்த அளவீடுகள் இருக்குது. அதான் இது என்னது அங்குலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் சென்டிமீட்டர் அளவு தான் நமக்கு தேவை. அப்போ இந்த மேல் பக்கம் இல்லை 30 வரைக்கும் உள்ளதை வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இப்போ இது வந்துடுது 1 அடி அளவுகோல். இந்த 1 அடி அளவுகோலில் எத்தனை இருக்குது? 30 சென்டிமீட்டர் இருக்கும். இதுவே பாருங்க, நம்ம சின்ன அளவுகோல் வச்சுருப்போம். இதை வந்து எப்படி சொல்லுவோம்? இதனுடைய அளவுன்னா 1/2 அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா இதில் பாதிங்கிறது வந்து 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 6 அங்குலம் இருக்கும். இப்போ இந்த அளவுகோலில் இந்த 0ல இருந்து 1 வரை உள்ளது 1 சென்டிமீட்டர். இப்போ இடையில பார்த்தீங்க அப்படின்னா 10 கோடுகள் இருக்கும். 0க்கும் அந்த 1க்கு இடையில 10 கோடுகள் இருக்கும். ஒவ்வொரு கோடும் 1 மில்லிமீட்டர் அளவுன்னு சொல்லுவோம். இந்த மில்லிமீட்டர் என்பது என்ன அப்படின்னா மிக குறைந்த அளவு. அப்போ இந்த 10 கோடுகளும் 10 மில்லிமீட்டர். இந்த 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் என்னது? 1 சென்டிமீட்டர். அப்போ என்னது? 1 சென்டிமீட்டர். அடுத்து 1க்கு 2க்கு இடையில 10 கோடு இருக்கும். அப்போ அது 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், இப்படியே எனக்கு 30 சென்டிமீட்டர் வரை உள்ளது. இப்போ இதை அளவுகோலை பயன்படுத்தி நாம் எப்படி பொருட்களை அளக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ என்னது? இது அளவுகோல். இது என்னது? ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்சை அளக்கணும்னா நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னா, எப்பயுமே வந்து பொருளினுடைய ஒரு முனையை வந்து 0க்கு தொடங்கக்கூடிய அந்த முதல் கோட்டில் வந்து 0க்கு நேராக அந்த முதல் கோட்டில் வைக்கணும். அப்போ அதனுடைய நீளம் என்ன அப்படின்னா அந்த பொருளினுடைய அந்த முடிவில் இருக்கக்கூடிய 0க்கு நேராக வைக்கணும்.
அடுத்து இங்கே என்ன இருக்குது 13க்கு நேராக இருக்கா, அந்த முடிவு 13க்கு நேராக இருக்கா. அப்போ இந்த ஸ்கெட்சினுடைய நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13க்கு நேராக இருக்கா இல்லையா. அப்போ மொத்தம் இதனுடைய நீளம் 13 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அடுத்து எந்த பொருளை அளக்கலாம்? இது மார்க்கர். இதனுடைய நீளம் எவ்வளோ அளக்கலாமா? எங்கே வைக்கணும்? இப்போ இந்த மார்க்கரினுடைய ஒரு முனையை வந்து 0க்கு நேராக வைக்கணும். இப்போ வச்சுட்டோம். இப்போ அளங்க பார்க்கலாம். 0க்கு நேராக வச்சுட்டோமா? இப்போ அளங்க பார்க்கலாம். 0லேருந்து 1 2 3 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர். எதுக்கு நேராக முடியுது? 14க்கு நேராக முடியுது. அப்போ 14க்கு நேராக முடிஞ்சால் மொத்தம் இந்த மார்க்கரினுடைய நீளம் வந்து 14 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ பாருங்கள், இது என்னது? ஒரு குச்சி. இந்த குச்சி எங்கே பார்த்துருக்கீங்க? நம்ம அம்மா கட்டைப்பையெல்லாம் ஜாமான் வாங்க போவாங்கள்ல, அதில் இருக்கும்ல, அதுதான் இந்த குச்சி. இதனுடைய நீளம் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நீளம் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? நம்ம அந்த பொருளினுடைய முனையை வந்து எதுக்கு நேராக வைக்கணும்? ஒரு முனையை 0க்கு நேராக வைக்கணும். அளவுகோலினுடைய 0க்கு நேராக வைக்கணும். வச்சோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டாக எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? கரெக்டாக 30 சென்டிமீட்டர் இருக்குது. 30ல் முடியுதா இல்லையா? அப்போ இந்த குச்சியின் நீளம் 30 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, இது என்னது? சீப்பு. இந்த சீப்பினுடைய நீளம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம அளவுகோல் இந்த சீப்பினுடைய ஒரு முனையை அளவுகோலினுடைய அந்த 0 புள்ளிக்கு நேராக வைக்கணும். மறுமுனைக்கு நேரம் எத்தனை இருக்குது? 18. அப்போ என்ற டக்குன்னு சொல்ல முடியலைனாலும் என்ன செய்யலாம்? நம்ம இப்படி எண்ணியும் சொல்லலாம். இப்போ அதை 0ல் ஆரம்பிக்குது. எங்கே முடியுதோ அந்த பொருளினுடைய எதுக்கு முடியுதோ அதுக்கு நேராக இருக்குது தான் என்னது? அந்த பொருளினுடைய நீளம். அப்போ எதில் முடியுது? 19க்கு நேராக இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர்? 19 சென்டிமீட்டர். எப்படி சொல்ல? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 11 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர். எங்கே முடியுது? 19க்கு நேராக முடியுது. அப்போ இதனுடைய நீளம் 19 சென்டிமீட்டர். அடுத்து வேறு என்ன பொருட்கள்லாம் அளக்கலாம்? இப்போ இந்த அளவுகோலை விட அதிகமாக இருக்குது. அளவுகோலின் நீளத்தை விட குழாயின் நீளம் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எதை பயன்படுத்தி நம்ம இதை அளக்கலாம்? ஈஸியாக அளக்கலாம். இதையும் வச்சு அளக்கலாம். ஆனால் எளிதாக அளக்கணும்னா எதை வச்சு அளக்கலாம்? இந்த டேப்பு கூட வச்சு நம்ம அளக்கலாம். இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருக்கும். எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும்? 150 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதை வச்சு அளக்கலாம். எப்படி அளக்கலாம்? இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சியில் ஒரு முனை வந்து 0ல் இல்லை 1ல் ஆரம்பிச்சிட்டு இதனுடைய முடிவில் எத்தனை வருது? அப்போ இது வந்து 96 சென்டிமீட்டர் இருக்குது. எத்தனை சென்டிமீட்டர்? 96 சென்டிமீட்டர். அப்போ இந்த குழாயினுடைய நீளம் 96 சென்டிமீட்டர். இப்போ இந்த மீட்டர் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த 100 அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்ன சொல்லுவோம்? மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் என்ன சொல்கிறோம்? மிக நீளமான அளவு. நீளமான அளவை தான் மீட்டர் அப்படிங்கிற அளவில் நம்ம சொல்கிறோம். இப்போ அளவுகோல் அளந்து பார்க்கலாமா? இப்போ அளவுகோல் அளக்கும் போது எப்படி அளப்போம் நம்ம? இப்போ என்னது? 30. அப்போ இது 30 சென்டிமீட்டர். திரும்ப என்ன செய்வோம்? அதை இப்படி வச்சு அளப்போம். 60 சென்டிமீட்டர். 30 திரும்ப அளக்கிறப்ப 60 சென்டிமீட்டர். திரும்ப அளக்கிறப்ப வந்து இது 30. அப்போ இந்த மாதிரி வந்து என்ன செய்வோம்? 2 முறை 3 முறை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போ இதை வச்சு அளக்கும் போது எளிதாக நம்ம ஒரே
முறை வந்து நம்ம அளந்துடுறோம். சரி, இப்போ இந்த அளவுகள்லாம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டேப் இது வந்து என்னது, ஒரு அளவீட்டு கருவி, நீளத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவீட்டு கருவி. இந்த கருவியை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் குட்டீஸ். யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? யார் பயன்படுத்துகிறா? தையற்காரர் பயன்படுத்துகிறாரு. அடுத்து யார் பயன்படுத்துகிறா? வேற யார் பயன்படுத்துகிறா பார்த்துருக்கீங்க? இந்த கட்டடம் வேலையெல்லாம் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? இன்ஜினியர்லாம் வச்சுருப்பாங்க. காதில் வந்து பென்சிலில் மாட்டிட்டு, அப்புறம் அந்த ஒரு வீட்டை வந்து இடத்தை வந்து அளக்கிறதுக்கெல்லாம் எதை பயன்படுத்துவாங்க? இந்த மாதிரி இந்த டேப்பை தான் பயன்படுத்துவாங்க. அந்த டேப் எப்படி இருக்கும்? இன்னும் வந்து பெருசாக இருக்கும். இப்படி உருவணும் அப்படின்னா என்ன சரி நீளமாக வந்துகிட்டே இருக்கும். அந்த டேப்பை பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்கள், தச்சர் வச்சுருப்பார். தச்சர் என்ன செய்வார்? தச்சர் என்ன வேலை பார்ப்பாரு? இந்த கதவு, ஜன்னல், நாற்காலி இந்த மாதிரி பொருட்கள்லாம் செய்வாங்களா இல்லையா? அப்போ நாற்காலி நீளம் எவ்வளோ வேணும், இப்போ ஒரு மேசையின் செய்யணும் அப்படின்னா நீளம் எவ்வளோ வேணும், அகலம் எவ்வளவு வேணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க? இந்த மாதிரி டேப்பை தான் பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா அளவுகோலை பயன்படுத்தியும் அவங்க செய்வாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த பயன்படுத்துகிறாங்க? தச்சர் பயன்படுத்துகிறாரு. அடுத்து யார் பயன்படுத்துகிறா? ஒரு இன்ஜினியர், கட்டவர் பயன்படுத்துகிறாரு. அடுத்து தையற்காரர் பயன்படுத்துகிறாங்க. வேற யார் பயன்படுத்துகிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா? துணிக்கடையில் என்ன செய்வாங்க? நம்ம இப்போ துணிக்கடை அப்படிங்கிறப்ப வந்து ரெடிமேட் வந்து அப்படியே தச்சு வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். துணியாக வாங்கும்போது நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு நமக்கு எத்தனை மீட்டர் வேணும் அப்படின்னு கேட்போம். இப்போ நமக்கு ஒரு சட்டை தைக்கணும் அப்படின்னா எத்தனை மீட்டர் வேணும் அப்படின்னு கேட்போம். அப்போ என்னது, எங்களுக்கு 1 மீட்டர் கொடுங்க, 2 மீட்டர் வேணும், 3 மீட்டர் வேணும், இப்போ 75 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ அவர் வந்து பயன்படுத்தக்கூடிய கருவியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன கருவி பயன்படுத்துவார்? ஒரு பெரிய ஸ்கேல் வச்சுருப்பார், பார்த்துருக்கீங்களா? அது வந்து என்னது, அதில் எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னா 150 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். வேறு எதையும் என்ன வச்சுருப்பாரு? இந்த மாதிரி டேப்பும் வச்சுருப்பாரு, ரெண்டுமே வச்சுருப்பாரு. சரிங்க குட்டீஸ்கலாம், இப்போ பொருட்களின் நீளத்தை அளவுகோல் கொண்டு எப்படி அளப்பது என்பதை பற்றி நம்ம படித்தோம். இப்போ என்னோட சேர்ந்து சில பொருட்களின் நீளத்தை அளக்கலாமா? வாங்க அளக்கலாம். இப்போ இது என்னது, சின்ன ஒரு டஸ்டர். இப்போ இதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம அளக்க போகிறோம். இப்போ என்னது, இப்போ அளவுகோலை எந்த பக்கம் எடுத்துக்கிறனோ 30 எண் உள்ளது தான் என்னது, சென்டிமீட்டர் அலகு. அப்போ அந்த பகுதியை திருப்பிக்கணும். அதில் நம்ம பொருளோட ஒரு முனையை அதுக்கு நேராக வச்சிடணும். இப்போ அந்த முடிகிற முனைக்கு நேராக என்ன எண் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பொருளினுடைய நீளம் 9 சென்டிமீட்டர். அப்போ இந்த சின்ன டஸ்டருடைய நீளம் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். அது இது என்ன பார்த்தீங்களா? பென்சில். இந்த பென்சிலினுடைய நீளத்தை அளக்கலாம். இப்போ வாங்க, இப்போ என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு ஒரு முனையை அந்த 0க்கு நேராக இப்படி வைக்கிறோம். அடுத்து கடைசி இறுதி முனை எதுக்கு நேராக, எந்த எண்ணுக்கு நேராக இருக்குது பாருங்கள், பார்க்கலாம் நல்லா. எந்த எண்ணுக்கு நேராக இருக்குது? 18க்கு நேராக இருக்குது. அப்போ இந்த பென்சிலினுடைய நீளம் எவ்வளவு? 18 சென்டிமீட்டர். இது என்ன, நம்ம கலருக்கு பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ். இதனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஒரு முனை எங்கே வச்சுருக்கேன்? 0க்கு நேராக வச்சுருக்கேன். எங்கே முடியுது? எதுக்கு நேராக முடியுது? இதுவும் 17க்கு நேராக இருக்குது. அப்போ இந்த ப்ரஷ்ஷினுடைய நீளம் எவ்வளவுன்னு சொல்லலாம்? 17 சென்டிமீட்டர். இது என்னது? ஐஸ் குச்சி. இந்த ஐஸ் குச்சி நீளம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ அதே மாதிரி எங்கே வைக்கணும்? 0க்கு நேராக வைக்கணும் ஒரு முனையை. எதுக்கு நேராக முடியுது? 11க்கு நேராக இருக்கா? அப்போ இந்த ஐஸ் குச்சியின் நீளம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். இது என்னது? இது புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய நீளம், இதில் எது நீள பக்கம்னு சொல்லுவோம்? இதில் எந்த பக்கம் வந்து நீளமாக இருக்கோ அதுதான் இது நீள பக்கம். இது வந்து அகலன்னு சொல்லுவோம். அப்போ எதை நம்ம அளக்கணும் நீளம் அப்படின்னா? இந்த நீள பக்கத்தில் இதை தான் அளக்கணும். அப்போ அளக்கிறப்ப என்ன சொல்லுவோம்? இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக இங்கே 0க்கு நேராக ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை இருக்குது? எதுக்கு நேராக முடியுது? 26க்கு நேராக இருக்கா? அப்போ இந்த புத்தகத்தின் நீளம் எவ்வளவு? 26 சென்டிமீட்டர்.
இது என்ன பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா இல்லையா? இதனது ஒரு அழகான காட்சி. இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இதனுடைய நீளத்தை அளக்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ இதை நீளத்தில்னா இந்த பக்கம் அளப்பீங்களா, இந்த பக்கம் அளப்பீங்களா? நம்ம கிடைமட்டமாக இருக்கக்கூடியது தான் என்னது? நீளம். அப்போ அதை தான் நம்ம அளக்கணும். அளக்கலாமா? இப்போ அளக்கிறோம், அளவுகோல் கொண்டு அளக்கிறோம். இப்போ 0. இப்போ என்னது? இது வரைக்கும் என்னது? 30 முடியுதா? அப்போ 30 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் மீதி இருக்குது. அப்போ என்ன செய்ய, திரும்பவும் அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த 0 புள்ளியை கொண்டு போய் வச்சு எத்தனைக்கு நேராக இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனைக்கு நேராக இருக்குது? 16க்கு நேராக இருக்குது. அப்போ இது ஒரு 30 சென்டிமீட்டர், இது ஒரு 16 சென்டிமீட்டர். அப்போ மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர் வருது? 46 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஃபோட்டோவினுடைய சட்டத்தினுடைய நீளம் 46 சென்டிமீட்டர். இப்போ நல்லா அளக்க தெரிஞ்சுக்கிட்டோமா? இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாமா? இப்போ ஏற்கனவே நீங்கள் திட்டமில்லாத அளவுகள் படித்தீங்க. இப்போ வந்து என்னது? திட்டமிட்ட அளவுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத படித்தோம். திட்டமிட்ட அளவுகள் அப்படிங்கிறப்ப வந்து எந்த அளவுகளை பயன்படுத்தி நம்ம அளக்கிறோம் அப்படின்னா மீட்டர், சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுகளை பயன்படுத்துகிறோம். எந்த கருவிகளை பயன்படுத்தி அளக்கிறோம் அப்படின்னா அளவுகோல், அளவு நாடா இதை பயன்படுத்துகிறோம். இப்போ அளவுகோல் அப்படிங்கிறப்ப வந்து அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஒரு பக்கம் சென்டிமீட்டர் அளவு இருக்குது, இன்னொரு பக்கம் அங்குலம் அப்படிங்கிற அளவு இருக்குது. நாம் எதை பயன்படுத்த போகிறோம்? சென்டிமீட்டர் அளவு தான், அளவுகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து என்னது? 1 அடி அளவுகோல்னு சொல்லுவோம். இந்த சிறியதை வந்து என்ன சொல்லுவோம்? 1/2 அடி அளவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து என்னது? 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறத படித்தோம். இப்போ சென்டிமீட்டர் என்பதை எப்படி சுருக்கமாக சொல்லுவோம்? மீ அப்படின்னு எழுதுவோம். மீட்டர் என்பதை எப்படி சொல்லுவோம்? மீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய உயரத்தை வந்து எந்த அலகால் அளப்போம்? சென்டிமீட்டர். உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய உயரம் தெரியும். அப்போ எந்த அலகில் சொல்லுவோம்? சென்டிமீட்டர் அப்படிங்கிற அலகில் நம்ம சொல்லுவோம். பள்ளியிலே பாருங்கள், கொடி கம்பம் இருக்கும். கொடி கம்பத்தை வந்து எப்படி சொல்லுவோம்? நம்ம மீட்டரில் சொல்லுவோமா, சென்டிமீட்டர் அலகில் சொல்லுவோமா? மீட்டர் என்ற அலகில் தான் சொல்லுவோம். ஏன் மீட்டர் என்ற அலகில் சொல்லுவோம்? அது ரொம்ப என்ன செய்யும்? உயரமாக இருக்கா இல்லையா? அப்போ அதை உயரமான பொருட்களை அளப்பதற்கு எந்த அலகை பயன்படுத்துவோம்? மீட்டர் என்ற அலகை பயன்படுத்துவோம். சரி, இப்போ நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தென்னை மரம் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ அந்த தென்னை மரத்தின் உயரத்தை எந்த அளவில் சொல்லுவோம்? மீட்டர் அப்படிங்கிற அலகில் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ புடவை கடையில் போய் வாங்குவோம். புடவை வந்து எந்த அலகில் நம்ம குறிப்போம்? மீட்டர் என்ற அலகில் குறிப்போமா, சென்டிமீட்டர் என்ற அலகில் குறிப்போமா? மீட்டர். ஏன் மீட்டரில் குறிக்கிறோம்? அது அந்த புடவை எப்படி இருக்கும்? அம்மா மடிக்கிறப்ப பார்த்துருப்பீங்களே, எப்படி இருக்கும்? ரொம்ப நீளமாக இருக்கும். அப்போ அதனால் என்ன செய்கிறோம்? அதை மீட்டர் என்ற அலகால் குறிக்கிறோம். சரி, நம்ம வகுப்பறையில் இருக்கக்கூடிய கரும்பலகை, அதனுடைய நீளம் எந்த அலகில் குறிப்போம்? மீட்டர் என்ற அலகில் குறிப்போம். சரி, அடுத்து ஜன்னல். ஜன்னல் வந்து எந்த அலகில் குறிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? மீட்டர் அலகில் குறிப்பீங்களா, சென்டிமீட்டர் அலகில் குறிப்பீங்களா? மீட்டர் என்ற அலகில் குறிப்போம். சரி, இதில் என்னது? நீளமான, அதிக தொலைவு உள்ளது, அதிக நீளம் உள்ள பொருட்கள். இதே மாதிரி வேற உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்தெந்த பொருட்கள்லாம் அதிக நீளமுள்ள ஒரு பொருட்கள்னு சொல்லலாம்? கட்டில், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில் சொல்லலாம். அப்போ அந்த கட்டிலினுடைய நீளத்தை அளக்கிறதுக்கு எந்த அலகை பயன்படுத்துவீங்க? மீட்டர் பயன்படுத்துவீங்களா, சென்டிமீட்டர் பயன்படுத்துவீங்களா? மீட்டர் என்ற அலகை பயன்படுத்துவீங்க. வெரி குட். அடுத்து கதவு, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கதவு, அந்த கதவினுடைய நீளம், அந்த நீளம்னு சொல்ல மாட்டோம், அதனுடைய அது செங்குத்தாக இருக்கிறதுனால அதை உயரம் கூட சொல்லலாம். அப்போ அந்த உயரத்தை வந்து எப்படி அளப்போம்? எந்த அலகில் அளப்போம்? மீட்டர் என்ற அலகில் அளப்போம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அறையினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு கணக்கிடுறதுக்கும் எந்த அலகை பயன்படுத்துவீங்க? மீட்டர் என்ற அலகை பயன்படுத்துவோம். சில கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீளத்தை அளப்பதற்கான திட்டமில்லாத அலகுகள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம்? ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. திட்டமில்லாத அலகுகள்னால் எது எது? ஜான், முழம், காலடி, தப்படி அப்படிங்கிற கணக்கில் சொல்லுவோம். நீளத்தை அளப்பதற்கான திட்ட அலகுகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
மீட்டர், சென்டிமீட்டர். அப்போ அந்த திட்ட அலகுகளை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய கருவிகள் என்னென்ன கருவிகள்? அளவுகோல், அளவு நாடா போன்ற கருவிகளை பயன்படுத்தி பொருட்களை அளக்கலாம். குறைவான நீளத்தை எந்த அலகுல நம்ம குறிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். குறைவான நீளம்னா எது? இப்போ இந்த ஷார்ப்னர் சொல்லலாம். இந்த ஷார்ப்னர் வந்து மிக குறைந்த அளவு, இந்த ஸ்பூன் வந்து குறைந்த அளவு. இந்த மாதிரி குறைவான நீளமுள்ள பொருட்களை எந்த அலகுல அளப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சென்டிமீட்டர் என்ற அலகால அளக்கலாம். அதே மாதிரி அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிட முடியுமா? அதிக நீளத்தை அளவிடலாமா? குறைந்த நீளமுள்ள பொருட்களை அளவிட முடியுமா? அளவிடலாம். நீளமான அதிக நீளத்தையும் அளவிடலாம், குறைவான நீளத்தையும் அளவிடலாம். ஆனால் அதிகமான நீளத்தை அளவிடும் போது நமக்கு என்ன செய்யும்? நேரம் வந்து அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொன்றா இப்படி என்ன செய்வோம்? மலைக்கு 30 இப்படி என்ன செய்வோம்? ரொம்ப நேரமாக கணக்கிட வேண்டியது இருக்கும். அதுவே ஒரு அளவு நாடாவை பயன்படுத்தினா ஒரே இதில் வந்து அளந்துருவோம். அப்போ அதை அளவுகளை பயன்படுத்தி அதிக தூரத்தையும் அளக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். குறைவான நீளத்தை அளக்கிறதுக்கு இதை நம்ம எளிதாக சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பென்சிலின் நீளத்தை வந்து மீட்டரில் அளப்பீங்களா, சென்டிமீட்டர் என்ற அலகால குறிக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம். எதில் அளப்பீங்க? சென்டிமீட்டர். ஏன் சென்டிமீட்டரில் நம்ம குறிக்கலாம் அதனுடைய நீளத்தை? ஏன்னா அது வந்து மிக குறைந்த நீளம் உள்ள பொருள். சரி, பள்ளியில் நுழைவாயிலிருந்து உனது வகுப்பறை உள்ள தூரம் மீட்டரா சென்டிமீட்டரா சொல்லுங்க பார்க்கலாம். மிக குறைந்த தூரம் தான் இருக்கும். ஒரு வகுப்பறைனா ஒரு 2 வகுப்பறை 3 வகுப்பறை தரையினாலுமே மிக குறைந்த தூரம் தான் இருக்கும். அப்போ எதில் சொல்லுவோம்? நம்ம சென்டிமீட்டர் என்ற அலகுல நம்ம சொல்லலாம். அளவுகோலில் எந்த அலகு குறிக்கப்பட்டிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சென்டிமீட்டர் என்ற அலகு தான் குறிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் இருக்கிறது இந்த அலகு இருக்கும், அங்குலம் அப்படிங்கிற அலகு குறிக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த சென்டிமீட்டர் அலகுகளில் எத்தனை ஒரு அடி அளவுகோலில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 30 சென்டிமீட்டர் இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க? வீட்டில் இருக்கக்கூடிய நீளமான பொருட்களை எந்தெந்த பொருட்களாம் அளந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்களா இந்த வீட்டில் வந்து என்னது எலக்ட்ரிக் வயர்லாம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் என்னது நீளவாக்கில் தான் அளந்து வாங்குவோம். அப்போ அதில் இத்தனை மீட்டர் வேணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நீளம் உள்ளது. அப்போ மீட்டர் கணக்கில் தான் அளந்து வாங்குவோம். அதுவே வந்து இப்போ ஆணி வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? இன்ச்சு. அதெல்லாம் மிக குறைந்த அளவு உள்ளது. இன்ச்சு கணக்கில் 1 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்னு வாங்குவோம். இது மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படக்கூடிய பொருட்களை எந்தெந்த பொருட்களை சென்டிமீட்டரிலும் எந்தெந்த பொருட்களை வந்து மீட்டரிலும் அளக்கலாம் என்பதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் என்ன செய்யுங்க? வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்களும் என்ன செய்யுங்க? உங்கள் ஸ்கேலை அளவுகோலை பயன்படுத்தி அளந்து பாருங்க. கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. மிக்க நன்றி.